ரீசெண்டா நம்ம நிறைய டிவோர்ஸ் ஆகுறத பாக்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? இவர்தாயா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் டிஏவே சொல்லிட்டு இருக்க போறீங்க? grow up child. ஃபர்ஸ்ட் நிறைய டிவோர்ஸ்னு சொல்லியிருந்தல்ல, அது உண்மை இல்ல. இந்த செலிபிரிட்டிஸ்க்கு டிவோர்ஸ் பேக் டு பேக் நடக்கிறதால நமக்கு அப்படி தோணுது. பிகாஸ் செலிபிரிட்டிஸ் நியூஸ்னா டிவி நியூஸ், சோஷியல் மீடியா இதுலலாம் போடுவாங்கல்ல. அதுவே நம்ம ஒரு காமன் மேனுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா எதுலயும் போட மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. நம்மள சுத்தி இருக்கவங்க அண்ட் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கிறவங்க யாருக்குமே பெருசா டிவோர்ஸ் ஆகியிருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜ்னாலே டிவோர்ஸ்ன்ற நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டுருங்க. அப்படியே கையோட இந்த மீமையும் தூக்கி போட்டுருங்க. இது ஃபன்னா இருந்தாலும் இந்த மாதிரி மென்டாலிட்டியும் டிவோர்ஸ்க்கு ஒரு சின்ன காரணமா இருக்கும். புரியல, இருங்க தெளிவா சொல்றேன். எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. கல்யாணம் ஆகாம ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பல விதமா யோசிப்பாங்க. அதுல ஒரு வகை நம்ம பார்ட்னர் ஒருவேளை சைக்கோவா இருந்தா என்ன பண்றது அப்படின்ற பயத்துல இருப்பாங்க. அந்த டைம் இந்த மீம் வந்தா சோலி முடிஞ்சு. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் பெரியவங்க ட்ரெடிஷனா நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்து ஆளுங்களுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பா இல்ல. பொண்ணுங்களை அடக்கி நீ வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கணும், சமைக்கிறது தானே உன் வேலை, நீ அதை மட்டும் ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்ட்மேன் வருவாரு, காலிங் பெல் அடிப்பாரு. வேலைன்னு வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போகாம எப்போ ஒரு ஏக்கத்திலேயே வச்சிருந்தீங்கன்னா அந்த ஏக்கம் ஒரு நாளைக்கு பிரிவு தான் ஏற்படுத்தும். அப்புறம் போஸ்ட்மேன் வருவாரு, காலிங் பெல் அடிப்பாரு. உங்க பார்ட்னர் உங்களை டெய்லி அடிச்சா, டாக்ஸிக்கா இருந்தா, இல்ல சந்தேகப்பட்டா வீட்டுல சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அப்படியே உங்க பார்ட்னர் சரியாகலனா, சவுண்ட் கேட்டுச்சா? கல்யாணம் ஆன உடனே பயங்கரமா இருக்கும். இந்த கண்ட்ரிக்கு டூர் போகலாம், எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்ல மட்டுமே சாப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இது எதுவுமே நடக்காத உடனே டிப்ரெஷன் ஜோனுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஏதாச்சும் கேட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் கூப்பிட்டு போவான், உன் புருஷன் வாங்கி தருவான் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அவளும் அவ எதிர்பார்ப்ப கல்யாணம் வரைக்கும் அடக்கி வச்சுட்டு மொத்தமா கக்கிடுறா. அந்த பையனுக்கு என்ன தோணும்? யார்டா இவ சும்மா இம்சை பண்ணிட்டே இருக்காளே. அப்புறம் சண்டை வரும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுதா? முன்னாடிலாம் பொண்ணுங்க பினான்சியலா பசங்களை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அவங்களே ஒர்க்குக்கு போறாங்க. இப்பெல்லாம் கசப்பான ரிலேஷன்ஷிப்பா இருந்தா முன்னாடி மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. டைரக்டா போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ உங்க லைஃப் பார்ட்னரை லவ் பண்ணுங்க. சில விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த இடத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. அண்ட் இந்த பார்ட்னரை நீங்க தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. இதனால 2 குடும்பமும் பாதிக்கப்படும். அப்புறம் குழந்தைங்க இருந்தா, ஆனா டெய்லி நரகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். சோ உங்க டிசிஷனை நீங்க எடுக்கலாம். ஒரு ஃபேக்ட் சொல்றேன், கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் இந்தியால தான் டிவோர்ஸ் ரொம்ப கம்மியா நடக்குது. சோ மேரேஜ் பார்த்து பயப்படாதீங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி கண்டிப்பா கிடைக்கும். உங்க பார்ட்னருக்கு உண்மையா இல்லாம வேற ஒருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சீட்டிங் பண்ணிட்டு இருந்தா போஸ்ட்மேன் வருவாரு, காலிங் பெல் அடிப்பாரு. மியூச்சுவலா சில பேர் பிரிவாங்க. இவங்க சொல்றது அவங்களுக்கு செட் ஆகாது, அவங்க சொல்றது இவங்களுக்கு செட் ஆகாது. சோ இதே மாதிரி போனா நம்ம லைஃப் நல்லா இருக்காதுன்னு 2 பேரும் ஒப்புதலோட பிரிஞ்சிருவாங்க. அவங்க குழந்தை லைஃப் பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு அவங்க லைஃப் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்க பார்ட்னர் கிட்ட இந்த அழகு இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு புது ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆர்வம் விருப்பம்லாம் இருக்கும். ஆனா உங்க பார்ட்னர் கிட்ட இருக்காது. இதெல்லாம் எப்ப இருக்கும்னா உண்மையான லவ் இருந்தா. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எத்தனை வயசான கப்பல் அவங்க பார்ட்னர் இறந்ததுக்கு கதறி அழுதுருக்காங்க. நீ இல்லாம இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. அவங்க லைஃபே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். அவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க பார்ட்னர் அவங்கள விட்டு போகும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியறது இல்ல. அதுதான் ட்ரூ லவ். உண்மையான லவ் இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் டே இருந்த மாதிரி எல்லா நாளும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்லாம் போகாது உண்மையா இருந்தா. இதனால் நான் கூற வருவது என்னவென்றால், நான் டிவோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தா